சார் ரொம்ப நாளாக ஆளை காணோம், எங்கே ஆளை காணோமா இல்லை ஸ்கூலுக்கு போனோமா அப்படின்ற கதையா பறந்து பறந்து அடிச்சு போர் அடிச்சியா. பெரிய 40 பேர் நான் ஒரு ஆளு வெளுத்துக்கிட்டேன் தெரியுங்களா. நான்லாம் போலன்னா உங்க அண்ணன் உயிர் பழக்கிறதே கஷ்டமா இருக்கும். பாத்துக்க. இந்த கண்ணம் பேர என்ன கூட்டு போன ஆயிப்போச்சு. ரத்தத்தை பார்த்தா படக்க மயக்கம் போடுறான். போய் அறானா திருவாரூர் காண போன பச்சை பிள்ளை மாதிரி பேந்த பேத்த முடிக்கிறான். வெண்டைக்காய் வெட்டவனெல்லாம் ஆள் வெட்ட கூட்டு போன மாதிரி என்னைய சொல்ல. நான் வரேன்னு சொன்னேன். அப்பா கூப்பிடுறாரு. பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா. முத நாள் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். மீதி 2-3 நாள் வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி மழையா பெஞ்சு விடிஞ்சு மேட்சே முடிஞ்சு போச்சுன்ற கணக்கா நேற்று 4வது நாள் ஸ்டார்ட் பண்ணி விட்டா அண்ணன் ரோஹித் அண்ணன் உள்ள இறங்கிங்க அப்படின்னு எல்லா மற்ற படை வீரர்கள் எல்லாம் உள்ள இறங்குங்க அப்படின்னு சொல்ல பேட்டை நான் நல்லா தட்டுவேன், குருமாவை காய்ச்சுவேன், நான் தூக்கி போட்டு அடிக்க வேண்டாம் அப்படின்னு நின்று அடிச்சு விழுவாங்கன்னு பார்த்தா பூம் பூம் லக்க பும்ராக்கு மாயாச்சல டக்க அப்படின்ற மாதிரி மாயாஜால் அந்த நுங்கம்பாக்க ரயில்வே ஸ்டேஷன் வரையும் மொத்தமே விக்கெட்டாக இருக்கு. இது பார்க்க நல்லாவே இருக்கேன். Tony fuck 12 fuck SWAT, busting all the bells out the box. I just hit a lick with the box, and put the stick in the box. The whole damn seal, I'ma get laid. என்ற கான்செப்டில் கான்பூர் வந்த மக்களுக்கு ரகீம் 11 முடிஞ்சு போச்சு போங்க நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தக்கட தவளங்கள் என்னை விட்டுடுங்கள் அப்படின்ற மாதிரி பவுலர்ஸுகள் எல்லாம் கத்த ஐயப்பா டிப்ரெஷன் தீப்பு கொஞ்சம் நல்லா அடிப்பான்னு சொல்ல அடித்தது அவங்க இல்லை பங்களாதேஷ் பிளேயர் அப்படின்னு 50 அடிச்சு காமிக்க மம்மின்னு மாமி நீ சூப்பரா சாமி. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க அப்படின்னு சாமி சோறு போகுது அப்படின்ற மாதிரி சரியான கேட்சி. என்ன ஒரு மேட்ச்சு, கில்லு போயாச்சு, இன்னவோ இவரை பிடிச்ச மாதிரி கேட்டாச்சு அப்படின்ற மாதிரி. நான் லியோ தாஸ் இல்லடா அப்படின்னு அங்கேருந்து லிட்டன் தாஸ் கத்தின்னு வர கட்டும் பர்ற பர்ற பெரி கட்டும் அல்ல பர்ற நம்ம பாட்ட பாட்ட முடிஞ்சு போச்சு போங்க. நீங்கள் லியோவா இருந்தா என்ன, லியோ அப்போ ஆண்டனி தாஸா இருந்தா என்ன அப்படின்னு படுத்துக்கிடுத்து உருளுவாங்க, படுத்துக்கிட்டு சூப்பரான கேட்சா பிடிப்பாங்க. இது வாங்க இந்தியா அப்படின்னு எல்லாரும் உற்று நோக்கையிலே எதிர்பார்க்கையிலே சகிபலாசன் 9 ரன் என்னமா விளாட்றாங்க, ஃபயராக விளாட்றாங்க, ஃபயர் கட்டி விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தா டுமுக்கிற அமுக்கு நான் போடுறேன் பாரு பால் ஒரு சொடுக்கு அப்படின்னு சொடுக்கா போட்டேன். அஸ்வின் அண்ணன் கொஞ்சம் காரம் புத்தி சாப்பிடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்ல சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல காலை ஊந்தி எடுத்துட்டு வாங்க, கான்செப்ட் உள்ள வாங்க, மேட்சை முடிக்கிறேங்கன்னு. வெயில் மாலை பிறக்குதே, நான் பசிக்குது அப்படின்னு எல்லாரும் பசிக்குதுன்னு வெளியே போக தம்பி சும்மா சொல்ல விளாட்றா பேட்டிங் நல்லா விளாட்னா அப்படின்னு கோலி அண்ணன் கையை கொடுத்து விளையாட கை வீசு கை தட்டியம்மா கை வீசு அப்படின்னு சொல்ல லஞ்சுக்கு 205 முடிஞ்சு போச்சு போங்க பங்களாதேஷ் நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இறங்கி பார்த்து அந்த பக்கம் அடிச்சு இந்த பக்கம் நடிச்சு முடிச்சு அப்படின்னு பார்த்தா வெடிகாலம் பிறந்துடுச்சு, பாலை நான் போட்டாச்சு அப்படின்னு நம்ம போடுவார் எல்லாம் கதை அப்படின்னு நல்லா ஆடி இருந்த பையன் மிரர் பார்த்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன வெயில் அடிக்குதுடா சாமி அப்படின்னு ஆளாள் தலையில் கையை வைக்க இஸ்லாமும் 5 இப்போதெல்லாம் மேட்சாங்க விடிஞ்சா போச்சாங்க. அன்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்பு யார் தெரியுமா? எங்கள் என்ன சொல்லுது கணேஷ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு குறும்பட்டம். நீ தாதாடா டான் கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஏய் கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல தேடு, இங்க போட்டு வா போ. அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவுட்டு கொடுக்க அமோகமாவது 1. இப்போ தாங்க கதைக்கு வரீங்க, கான்செப்ட் உள்ள வரீங்க, நம்ம வின் பண்ணுவாங்கன்னு இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல அம்பையர் நாங்கள் வேணா சாபு3 போட்டுன்னு வரட்டுமா அப்படின்னு கேச்சா சாபு3. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க அப்படின்னு போட்டுன்னு வர அதுக்குள்ள 233 ஏழை விட்டு முடிஞ்சா பாரு 233 அடிச்சா பாரு அப்படின்னு பங்களாதேஷ் பிளேயர் எந்த நேரத்தில் சொன்னாங்களோ தெரியல. தவிக்க ஆவியா பறக்க
மொத்தமே அடிங்க எல்லாம் பிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஒரு டமால், இந்த பக்கம் டுமில், அந்த பக்கம் ஒவ்வால் அப்படின்ற மாதிரி டுமிக்கு டமக் டமக்னு ஆளால் மாற்றி சரவடியாக கவுத்து மொத்தமே அந்த பக்கம் அடி இந்த பக்கம் இடின்னு சாமாடி அடிக்கிறாங்க. ஏப்பா இது டெஸ்ட் மேட்ச், T20 மேட்ச் இல்லைப்பா அப்படி. இல்லப்பா அப்படின்னு கேட்க நாங்கள் அப்படிதாங்க விளையாடுவோம். அப்படி ஹிட்மேன் அந்த பக்கம் ஒரு 60 ஜெய்ஸ்வால், இந்த பக்கம் ஒரு கதரை விட்றோம் என்னை கையை தூக்க விட்றோம் அப்படின்ற மாதிரி அம்பையர் கத்திக்கின்னு விளையாடுவார் போல, கத்தி படத்தை பார்த்துட்டு வந்துடுவார் போல. சார் நீங்கள் துப்பாக்கி பார்த்துருக்கீங்களா, துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருப்பார் போல ஜெய்ஸ்வாலி கிட்ட. அந்த மாதிரி ஜெய்ஸு நீ புடி ஜெய்ஸு அப்படின்ற மாதிரி பிடிச்சி கிடிச்சு அடிக்க நான் நல்லா நடிக்க, கையை தட்டு பங்காளி அவர் போயிட்டாரு என் முன்னாடி. கெல்ல நீ என்ன பண்ணுவா, எதுவும் பண்ண மாட்டல, அதை மட்டும் கொஞ்சம் பண்ணாத, இன்னைக்கு ஏதாவது அடி அப்படின்னு சொல்லி அனுப்பேன். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. ஐயா சாமி என்னை ஆளை விட்டுருங்கோ, என்னை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு கத்த, என்னை விடுங்க நான் பார்த்துக்கிறேன், என் பேர் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம் அப்படின்னு உள்ள வந்து கத்த. ஜெய்ஸு யாரும் தெரியாம தான் பேசிக்கிறியா? ரோஸுக்கிட்டு இருக்கிற காசு பாட மாதிரி அவங்ககிட்ட கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனாலதான் அவன் பேரு டான்சிங் ரோஸ். உன்னை நம்பி தாங்க இருக்கோம் நாங்கள் பாய்ஸுங்க அப்படின்னு இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல டவுட்டு. இப்போ டிங்கிச்சு பாரு ஒரு ஸ்டெம்பு 72 ரன்னுக்கு போயாச்சு அப்படின்னு போக்க. அப்பா கில்லையே ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு செகிபலாசன் இடையில கூப்பிட, இருப்பா நான் மேட்சை முடிச்சுட்டு வரேன், சாயங்காலம் பண்ணலான்னா அப்படின்னு எல்லாம் லஞ்சுக்கு கிளம்பு சூப்பர் அப்பு அப்படின்னு 95 ரன்னுக்கு சாப்பிட்டு வரான்னு போக அடுத்து உள்ள வராங்க, அரசனாக போகிறாங்க அப்படின்னு பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் நான் தான் பாலை தூக்கி அடிக்க போகிறோன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, என் பேர் கில்லு 39 ரன்னுக்கு நான் போவேன் பாரு சொல்லு அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் வெளியே போக வந்துட்டான் காத்தடிக்க வந்துட்டான், கதற விட வந்துட்டான் அப்படின்னு பாலை பிடிச்சி அடிக்க என்ன வந்து மட்டும் தெரிகிறதுன்னு எட்டி பார்த்தா பண்ட் அவுட் ஆக்கி விட்டுருப்பாரு கோலியை. பண்ட்டு வர உனக்கு நேரம் சரியில்லை, எதுக்கு தான் இப்படி பண்ணுற, சொந்தக்காரனி சூனியை வச்சு அவுட் ஆக்கிடுவோம் போல, உனக்கு சூனியை வச்சேன் எப்படி பார்த்து அவன் போகிறானுக்கு வேலையடிச்சு அப்படின்னு கோலி நினைக்க. அப்புறம் வந்த கேளு நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி அடி நடிக்க. ஐயா நீங்கள் நடிங்க நான் அடி நடிக்கிறேன், 2 பேரும் மர மாதிரி அடிக்க. என்னங்க ஒட்டுமொத்த இந்தியன் டீமும் ஒரு ரணகலத்தில் குதூகலமாக இருக்காங்க. இது அந்த என்ன இது அடி இந்த பக்கம் அடின்னு சரவட்டியாக வெட்டிக்கிறாங்க. பேட்டை தூக்கி காமிங்க, 50 ரன் அடிச்சிங்க, முட்டி போட வச்சுங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஐயா கோலி உங்களுக்கு என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்க 47 சரியான நாக்கு தான், கொஞ்சம் 50 மிஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் அடிப்போங்க, நாங்கள் யார் தெரியுமாங்கன்னு கேட்க, எனக்கு தெரியும் அவுட்டு கொடுக்கட்டேன் அப்படின்னு அவுட்டு கொடுக்க. செட்டு மாமா 8 சூப்பராக போவோம் அப்படின்னு பேட்டை நல்லா தூக்கி கேட்ட அஸ்வின் அண்ணே. அவரும் ஒரு ரனுக்கு வெளியே போக. என்ன நடக்குது, அரக்க பறக்க அடிக்கிறீங்க, அப்படியே விக்கெட்டையும் கொடுக்குறீங்க, வானம் சற்று மேகத்தோடு காண அப்படின்னு ஜீவா பட வசனையும் பேசுகிறீங்க. 7-68 முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன தான் அரக்க பறக்க அடித்தாலும் ஆரம்பத்தில் தான் அடித்தாங்க தவிர மொத்த விக்கெட்டும் கொடுத்தாங்க. வாங்க பொங்காளி எல்லாம் போய் ஃபீல்டிங் நிற்கலாம், எது ஃபீல்டிங்க அப்படின்னு எல்லா பிளேயர்ஸுங்க எங்கே வாங்க அப்படின்னு 52 ரன்னை லீடை வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மா வாங்க பாலை போடுமா அப்படின்னு எல்லா பவுலர்கிட்டையும் சொல்லிக்கிள்ளி அனுப்பு. பப்பரப்பான்னு கத்த மொத்த விக்கெட்டும் எங்களுக்கு தான், முடிஞ்ச ஃபன்னு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட்டு குறும்படம் போடுங்க சார், அதில் உண்மையை தெரியும் சார், கமல் சார் கூப்பிடுங்க சார், கமல் சார் ஒரு விக்கெட் ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல 10 ரன்னுக்கு அசின் வெளியே போக முடிச்சு விட்டாங்க. போங்க பங்களாதேஷ் உங்களுக்கு ஏதோ பெருசாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம வேணால் இங்கே விளையாடுறதுக்கு பதில் வேறு ஏதாவது விளையாடலாமா, எனக்கு தெரிஞ்சு ஐஸ் போய் விளையாடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பால் விட்ட கேளு நான் சொல்கிறத நீ கேளு, நான் அசினா நான் அடுத்து இன்னொரு விக்கெட்டு வேண்டுப்பா
எடுக்க ஐயோ சாமி முடிங்க மேட்சை முடிங்க நீங்கள் இவங்க பண்ணுறது எல்லாம் பண்ணுங்க நான் டிப்ரெஷன் தீப் எல்லாம் சொல்லி அனுப்பேன். மேட்ச்சுன்னு எது முடிஞ்சு போச்சு. அப்பாடா என்ன ஃபயர் மேட்ச்சு. 4வது நாள் ஒரு நாள் கழிச்சதே இந்தியா இப்படி யூஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி 26 ரன்னுக்கு லீடில் இருந்தோம். மொத்த விக்கெட்டை நாங்கள் எடுத்துருவோம், நாங்கள் மேட்ச்சை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்தியா ஒரு ரணகலத்தின் முடிவோட்ட தான் இருக்கு பழகுது. பரட்டா மாமே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.